இது வந்து டியூப்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ரிமூவ் பண்ண வேண்டியது. அதனால அவங்களுக்கு குழந்தைய பிறக்காம ஆயிடுச்சு. ஸோ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு குழந்தை அவருடைய இறந்து அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு எம்ஜிஆர்? அப்பா வாஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்க அப்பா சித்திக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க இருக்கும்போதே அவங்களுக்குள்ள காதல் இருந்துச்சு. ஆனா அது அப்பாவுக்கு பிடிக்கல. அதாவது சித்தி இருக்கும்போதே அந்த காதல். 62ல் சித்தி இறந்த உடனே சித்தப்பாவுக்கு இங்கேருந்து அதே ஞாபகம் இருக்குன்ட்டு இவங்க வந்து ஐ திங்க் 81 நினைக்கிறேன். அந்த பீரியடில் அவங்க திருப்பியும் ஷி கேம் இன் கான்டாக்ட் த்ரூ ஆரம்பிச்சு சார். அவங்களா தான் வந்தாங்க. அவங்க தான் வந்தாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. சரி சரி. தலைவர் அப்புறம் அப்பாவும் இவரு எப்படி பேசுவாங்கன்னா மெட்ராஸ் பாஷையில் கொச்சையாக பேசுவாங்க. சந்திரபாபுவும் அப்பாவும் அந்த பக்கம் யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ மோசமாக பேசிப்பாங்க ஒருத்தர். ஓ அந்த மாதிரி இவர் உள்ளே வந்தது இவர் ஏதோ பேசிட்டாரு. அவரு திருப்பி பேசுவா. அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு எஸ்ஐ வந்து அம்மா தோட்டத்துக்கு உங்களை வர சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணாமல் இவர் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போனால் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் திரு எம்ஜி சக்கரபாணி அவர்களின் மகன் ராஜேந்திரன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் ராஜேந்திரன் சார். சார் உங்களுக்கு வந்து ராஜேந்திரன் பேர் வச்சது எம்ஜிஆர் தான். அது என் தங்கை படம் நான் பிறந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. 1952. அது ஏப்ரல் ஐ திங்க் இட் காட் ரிலீஸ்ட். அப்போ வந்து அதில் அவருடைய கேரக்டர் நேம் இஸ் ராஜேந்திரன். ஓ அது அந்த ரொம்ப பிடித்த கேரக்டர்ன்றதால அந்த பேர் எனக்கு வச்சு. உங்கள் எல்லாருக்குமே அவர் தான் பேர் வச்சார் இல்லையா? அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே அவர் தான் பேர் வச்சார். எம்ஜிஆருக்கு வந்து சக்கரபாணி சார் வந்து அண்ணனாக இருந்தாலும் ஃபேமிலி விஷயத்தில் பேர் வைக்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே எம்ஜிஆரே பண்ணியிருக்காரு. இது வந்து அப்பாவுக்கு ஒரு இமேஜாக இருக்கு. அப்பா அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார். ஓ ஏன்னா அதெல்லாம் கிடையாது. அவர் பசங்கிட்ட ரொம்ப இதுவாக இருப்பார். சரி சரி. அவரே பேர் சொல்ல வச்சு. எல்லாருக்குமே வந்து ஜானகி அம்மாவை பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து சதானந்த விஜயோட அதாவது எம்ஜிஆருடைய இரண்டாவது மனைவி அவங்களோட ரொம்ப இருந்திருக்கீங்க. அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவங்கள பற்றி அவங்கள அம்முக்குட்டிச்சேரிமான் தான் கூப்பிடுவோம். அவங்களுக்கும் தலைவருக்கும் கல்யாணம், சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆனது வந்து எங்கள் அப்பா வரதுக்கு முன்னாடியே. அப்பா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க இறந்துட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மேரேஜ் ஆகிடுச்சு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துடுச்சு சித்தப்பாவது. அப்போ வந்து சித்தி தான் முதல்ல வந்தாங்க வீட்டுக்கு. அப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சித்தி தான் வந்தாங்க. வரும்போது நல்லா தான் இருந்தாங்க அவங்களுக்கு. இன்னும் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு இந்த டிவி வந்தது. டிவி வந்ததால் தான் அவங்க கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. மாடியிலே இருந்தாங்க இந்த காலம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சித்தப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாம் அவங்களோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். வராது தெரிஞ்சால் எல்லாரும் பார்த்துருவோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருந்தாங்க சார்? ரொம்ப நிம்மதியாக தான் இருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு கருவிலே ஒரு குழந்தை இருந்துச்சு. அது ஆமாம். அது இது வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் ரிமூவ் பண்ண வேண்டியது. அதனால அவங்களுக்கு குழந்தைய பிறக்காம ஆயிடுச்சு. ஸோ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு குழந்தை கருவிலே இறந்து அது அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ நாங்கள் இல்லை, அப்பா சொல்லி தான் கேள்வி. அப்பா சொல்லி அண்ணன் சொல்லி எங்களுக்கு வரும். அதெல்லாம் இப்போ அவங்க முதல் மனைவி ஒருத்தங்க தங்கமணின்ற அவங்கள பற்றி வெளியே அவ்வளோவா தெரியாது. இல்லை, அப்போ எங்களுக்கும் அவ்வளோ தெரியாது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்தாங்க. அவங்களும் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. இந்த எவாக்குவேஷன் வந்தது இல்லையா, அதுக்கு ஊருக்கு போனாங்க. உடம்பு இல்லாமல் சரியாக இறந்துட்டாங்க. இப்போ விஎன் ஜானகி அவங்கள பற்றி சொன்னாக்கா அவங்களுக்கும் எம்ஜிஆருக்குமான திருமணமே வந்துட்டு ஒரு பெரும் போராட்டத்துக்கு இடையில தான் நடந்துச்சு அப்படின்பாங்க. அது உண்மையாக சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க பெரும் போராட்டம் தான் நடந்தது. ஏன்னா அவங்க ஃபேமிலி சர்க்கிள்லேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. வெளியே வர முடியாத சிக்கல் இருந்தது. அப்புறம் வந்துட்டாங்க. ஒரு மாதிரி வந்து கொஞ்ச நாள் அவங்க பவுடர் மில் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது மயிலாப்பூரில். அங்கே தான் தங்கியிருந்தாங்க. சரி. இவரோட அவர் அங்கே போயிட்டு வருவார். அப்புறம் நாளடைவில் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரிலே லாய்ட்ஸ் லேன்னு ஒன்று அங்கே வந்து இருந்தாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தது வந்து எம்ஜிஆரோட தலைவரோட கால் உடஞ்சிது. இன்ப கனவுன்னு ஒரு நாடகத்தில். அந்த டைமில் தான் ஷீ ஸ்டார்டட் கம்மிங் ஹோம். அது வரைக்கும் அப்பா கொஞ்சம். ஆனால் அதுக்கு முன்னாடி திருமணம் ஆகலை. இன்ப கனவுக்கு அதுக்கப்புறம் தான் திருமணம் நானது 62ல் தான். அதுக்கு முன்னாடி அவங்க சேர்ந்துருந்தாங்கன்றீங்களா? அப்போ அந்த அப்பா எப்படி அது ஹேண்டில் பண்ணார்? அப்பா வாஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்க அப்பா சித்திக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க இருக்கும்போதே அவங்களுக்குள்ள காதல் இருந்துச்சு. ஆனால் அது அப்பாவுக்கு பிடிக்கல. அதாவது சித்தி இருக்கும்போதே அந்த காதல். அவங்க திருமணம் வந்து சித்தி இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது சதானந்தவதி இறந்ததுக்கு அப்புறம் தான். சித்தி இறந்து 62ல் February 24th 25th. அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது அப்பா தான். அது வரைக்கும் எதிர்த்துட்டு இருந்தேன். அது எப்படி அந்த காதல் எந்த வருஷம் தெரியல அவங்களுக்குள்ள காதல் வந்து தெரியும். மருதநாட்டு இளவரசிலன்னு சொல்லுவாங்க. அது சித்திக்கு தெரியும். சித்தியே சொல்லுவாங்க. சித்தி சொல்லி தான் எனக்கு தெரியும். மருதநாட்டு இளவரசியில் தான் ஆரம்பிச்சது. அதில் உங்கள் அப்பா தான் எனக்கு வில்லன். வெளியே விட மாட்டார், பேச விட மாட்டார் அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு அதை பற்றி அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த காதலை? லேட்டரான எல்லாம் மறந்துட்டாங்க.
ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருக்கும். சரி சரி. லேட்டரானலாம் நல்லா பேட்ச். அதை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. கிண்டலாக சொல்லுவாங்க எப்போமா. இவரும் இந்த சிடி ராஜகாந்தம்னு வந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் என்னை எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஷூட்டிங் டைமில். அப்பாவும் இருந்தார் மருதநாட்டு யூனிவர்சிட்டியில். இல்லை, நான் கேட்குறது வந்து சதானந்த கௌரி அவங்கள பற்றி. அவங்க இதை பற்றி அப்பா கிட்ட பேசுவாங்க. நான் தன் கணவர் இன்னொருத்தர் பங்கிட்டானா யாருக்கும் பிடிக்காது இல்லையா. அப்புறம் ஐ திங்க் அவனுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, ஃப்ராக்சர் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வந்து போக ஆரம்பித்தாங்க வீட்டுக்கு. சதானந்த கௌரி எதுவுமே சொல்லல. என்ன சொல்லுவாங்க, வரக்கூடாது அந்த மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லலை. அவங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அவங்க மனசுக்குள்ளே இருந்திருக்கு, அது தெரியும், வெளியில் சொல்லலை. அப்பா அதனால கொஞ்சம் எதிர்த்துட்டு இருந்தா. அவங்க வீட்டுக்கு வரதை அவங்க அனுபவிச்சாரு அந்த டைம். அப்பா அந்த டைம் அந்த இது நடந்தது இல்லையா, கால் உடைஞ்சது இல்லையா, அந்த டைமில் வந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒன்றும் சொல்லலை அவர். இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து திருமணம் பண்ணார். அந்த திருமணம் பண்ண போகிறா சொல்லும்போது முதல்ல அப்பா எதிர்த்தாரா? இல்லை, ஐ திங்க் டைரக்டர் சுப்பிரமணியன் தான் ராம்ஜி அவங்க அப்பா. அவங்க அப்பா இருந்தார் நினைக்கிறேன் அந்த டைமில். அவங்கெல்லாம் அவர் அப்படி 2-3 பேர் இருந்தாங்க சாட்சி கையெழுத்து போட்டாங்க. அப்பாவும் போட்டார் அதுக்கு. அப்பாவும் கையெழுத்து போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க உங்களோட ஒன்றா இல்லை இல்லையா? அதாவது 62 வரைக்கும் நீங்களாம் ஒன்றா இருந்தீங்க. 62ல் சித்தி இறந்த உடனே சித்தப்பாவுக்கு இங்கேருந்து அதே ஞாபகம் இருக்குன்ட்டு தோட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு. ஆனால் அவங்க திருமணமாகி இந்த வீட்டுக்கு வரல, ஜானகி அம்மா அந்த வீட்டுக்கு இல்லை, அங்கே தான் அப்படியே நேராக தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். இப்போ இந்த அரசியல் ரீதியாக அப்பா ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாரா எம்ஜிஆருக்கு? பேசிப்பாங்க, அடிக்கடி ஃபோனில் பேசிப்பாங்க. சமயத்தில் இங்கே வரும்போது அந்த நேரத்தில் தான் டிஸ்கஸ் பண்ணுவார். ஏன்னா அப்பாவுக்கு வந்து எல்லாரோடையும் பழக்கம் இருக்கும். எனக்கு தலைவர்கிட்ட அப்பா சித்தப்பாக்கிட்ட சில பேர் பேச பயப்படுவாங்க. அப்பாக்கிட்ட வந்து எல்லா விவரமாக சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லுவார். ஏன்னா இப்படி இருக்காம கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. இப்போது எம்ஜிஆர் வந்து திமுக நீக்கினாங்களா, அப்பா ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காரா? அப்பா அட்வைஸ்னா, இப்போ இது ஆயிடுச்சு, நீ ஒரு டெசிஷன் எடு, நம்ம நல்லா வில் ஆல் பி வித் யூ அப்படின்ட்டு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரோட இமேஜுக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தார். அவர் ஏதாவது கெட்டதாக எம்ஜிஆர் சுற்றி வந்துச்சுனாக்கா அதை தடுப்பார். இப்போ ஜெயலலிதாவோட நட்பு ஏற்பட்டப்போ அதை வந்து அப்பா ஏதாவது தடுத்தாருன்னா அப்பா அந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த விஷயத்தை தலையிடவே இல்லை. நான் சொன்னது என்ன, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்பியார் மூலிமா சில விஷயத்தை அவர் இமேஜ் போகக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா வந்து அப்பாவோடய நல்லா பேசுவாங்க இல்லையா? நல்லா பேசுவாங்க. அரசு கட்ட ஷூட்டிங்லாம் அவங்க வந்திருக்காங்க. அப்போ இதை பற்றிலாம் ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் யாருமே பேச மாட்டாங்க. அந்த கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, ரிசர்வ்டாக இருப்பாங்க எல்லாரும். எம்ஜிஆரோட இருக்கிற நெருக்கத்தை பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க. ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட சேர்ந்த அரசியல் கட்சிக்கு வந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவை கூப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்பா ஏதாவது அட்வைஸ் பண்ணார் அந்த காலத்தில்? இல்லை, அப்பா அட்வைஸ் பண்ணல. அம்மா இவங்க வந்து ஒரு ஐ திங்க் 81 நினைக்கிறேன். அந்த பீரியடில் அவங்க திருப்பியும் ஷி கேம் இன் கான்டாக்ட் த்ரூ ஆர்எம்கிரி சார். அவங்களா தான் வந்தாங்க? அவங்க தான் வந்தாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி வந்தாங்க. சரி சரி. எம்ஜிஆர் அப்புறம் தலைவர் அப்புறம் பேசி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கட்சியில் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்களோட தும்கூர் அனுப்புனார். போய் அங்கே போய் பாடியெல்லாம் உடம்பெல்லாம் இழைச்சிட்டு வர சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஆமாம், அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் போனாங்க. போயிட்டு திரும்பி வந்தாங்க. அப்போ வந்து வெளியே சொல்கிறது தப்புன்றீங்க? அதாவது எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவை கொண்டு வந்தான்றது? திரும்ப அவங்க தான் வந்தாங்க. அது ஆர்மிக்கிட்ட சொல்லி ஆர்மி தான் உள்ள கூப்பிட்டு வந்தார். இப்போ தன்னுடைய அமைச்சரவை சகாக்களில் வந்து எம்ஜிஆர் யாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் சார்? எம்ஜிஆர் யார்கிட்ட இருக்காங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. அவர் எல்லாத்தையும் நல்லாவே பேசுவார். சில பேர்கிட்ட சில கோவம் வந்தால் திடீர்னு சத்தமாக பேசுவார். நான் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கவும் முடியாது. சரி சரி. அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஆமாம், ஆனால் கொஞ்சம் எல்டர்லி சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் மரியாதையாக இருக்கும். இப்போது ஜெயலலிதாவோடையும் ஒரு சில காலகட்டங்களில் திரும்ப ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லையா? இப்போ அவங்க ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ சில கடிதங்களில் தான் அனுப்பினாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வருத்தம். அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆனால் கடிதங்கள்லாம் போச்சு வந்து நானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரசிடென்ட்டுக்கு ஏதோ லெட்டர் எழுதினாங்க. அப்போ வெங்கட்ராமன் இருந்தார், வைஸ் பிரசிடென்ட் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அது உடனே தெரிவிக்கப்பட்டது. அதில் கொஞ்சம் சித்தப்பா வருத்தமாக இருந்தார். என்ன எழுதினாங்கலாம் தெரியாது எனக்கு. வருத்தமாக இருந்தான்ற விஷயம் மாத்திரம் தெரியாது. அதுக்கு அப்பாட்ட ஏதோ கேட்டு அதுக்கு அவங்களுக்கு காரணம் சொன்னது வந்து அதுக்கப்புறமா அவங்க ஷீ வாஸ் அண்டர் தி இம்ப்ரெஷன் இவர் வந்து எதுவுமே சுயமாக செய்யலை, அப்படி சுயமாக செஞ்சாருன்னா என்னை கூப்பிட்டுருப்பாரு பேசியிருப்பாருன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் தான் அவங்க அந்த மாதிரி போனாங்க. ஆனால் இவர் சுயமாக தான் இருந்தார். பட் கொஞ்ச நாளாக அவர் மெதுவாக செய்யலான்னு நேரத்துக்குள்ள அவங்க இந்த மாதிரி. இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த காலகட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், 84 to 87 வந்து அவர் அந்த அளவுக்கு ஆக்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நீங்கள் ஆக்டிவ் கிடையாது இல்லைங்க. ஒரு நார்மல் ஸ்ட்ரோக் பேஷண்ட் எப்படி இருப்பாங்க?
அதை விட நல்லாவே இருந்தார். அவர் அப்படி முடியாது, அவர் அவர் இன்னெஃபிஷியன்ட்டு நினச்சாங்கன்னா, அவர் காலையில் 6 மணிக்கு அந்த ஏசி அம்மா ஆஃப் பண்ணுவாங்க. அவர் எழுந்துட்டாருன்னா அது எழுந்திரிக்கிறது வேண்டி அது ஆஃப் ஆன உடனே ஹோல் தோட்டம் அலர்ட் ஆகிடும். ஒரு காக்கா குறி கூட கத்தாது. அவ்வளோ கண்ட்ரோல் இருந்தார் அவர். இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு சித்தப்பா, அந்த வகையில் பார்த்தா அந்த சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வரணும், அந்த ஒரு இப்போ உங்கள் கையில் அந்த சொத்துக்கள்லாம் வரலன்னு உங்களுக்கு அது கவலைகள் இருக்கா? ஒரு கவலையெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஆக்சுவலாக அதை நேரடியாக ஏ கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் யாருன்னு கேட்டால் எம்ஜிஆரோட அண்ணன் மகன்கள் தான். அதுக்கு எங்களுக்கு வரலேன்ற எங்களுக்கு வரலேன்னு கவலைப்படுது. நாங்கள் இந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய வரலேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் ஒரு சில வெளியே பேசுகிற இப்போ உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் பிரதருக்காக ஒரு படம் நடிச்சு கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி பண்ணி எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டாரு. ஒன்றும் யாரும் செட்டில் பண்ணாங்க, யாராவது தவறாக சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்டு ஒன்றும் பண்ணல. ஏதாவது பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் போய் சொல்லப்போம்? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. வர வேண்டிய சொத்துக்களே எல்லாம் லீகலாக டிஸ்பியூட்டில் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த லீகல் நடந்துட்டு தான் இருக்காங்க. நடந்துட்டு யார் இப்போ எடுத்து செய்கிறதுக்கு அண்ணங்க யாரும் இல்லை. இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது வந்துட்டு சில நெகட்டிவான விஷயமும் வருது. அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து கால் ஷீட் பிரச்சனை பண்ணார், இது பண்ணார். இப்போ சந்திரபாபுவோட வந்து சண்டை போட்டார் அப்படின்னு வருது. அந்த நேரடியாக சித்தப்பா நேரடியாக அவரோட சண்டையே போடலைங்க. இது என்ன பிரச்சனைன்னா, இவர் கால் ஷீட்டுக்காக கேட்டிருக்காரு. அதெல்லாம் அது ஏற்கனவே சொன்னாங்க. ஹி வாஸ் நாட் ஃபார் சாவித்ரி ஆஸ் எ ஹீரோயின் நினச்சார். ஹி வாஸ் பென்ட் அப் ஆன் கீப்பிங் சாவித்ரி ஆஸ் எ ஹீரோயின். இவரை பார்க்க முடியல, கால் ஷீட் கிடைக்கணும் வந்து அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. அப்பாவும் இவரு எப்படி பேசுவாங்கன்னா, மெட்ராஸ் பாஷையில் கொச்சையாக பேசுவாங்க. சந்திரபாபுவும் அப்பாவும் அந்த பக்கம் யாரும் இருக்க முடியாது, அவ்வளோ மோசமாக பேசிப்பாங்க ஒருத்தர். அந்த மாதிரி இவர் உள்ளே வந்தது, இவர் ஏதோ பேசிட்டார், அவரு திருப்பி பேசுவா. அந்த மாதிரி ஆனதும் அப்பாவை தவறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறாக பேசுனதும் அது அவர் காதில் விழுந்துருச்சு. அண்ணன் அப்படி பேசிட்டாரா அப்படின்ட்டு வருத்தத்தில் அவரை பார்க்கறதே அவாய்ட் பண்ணிட்டார். பேசிக் ரீசன் வந்து அண்ணனுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அண்ணனை ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு. நீங்கள் அவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்டர்ன்ஷிப் சொல்லுங்க சார். எனக்கு அந்தளவுக்கு அவர் அண்ணன் மேலே இதுவாக இருக்காருன்னு போது எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருந்தாங்க? அவங்க 2 பேரும் கோவப்பட்டா பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுறது பார்த்தா இவங்களாம் அப்படி கோச்சிக்கிறாங்க அப்படி இருக்கும். ஆனால் என்னதான் உயர பறந்தாலும் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் மீறவும் மாட்டார் இல்லையா? சொல்லிவிடுவார் கூப்பிட்டு, வேணான்னா செய்ய மாட்டார். ஆனால் அதே மாதிரி அவரும் நான் லெட்டர் எழுதி அனுப்புவார், இந்த மாதிரி வேண்டாம் அண்ணன் இந்த மாதிரி செய்கிற வேண்டான்னு சொல்லி. சமயத் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. கோமா அண்ணனை இருக்கிற சமயத்தில் எதிர் சைட்லேருந்து வந்து ஃபீலர்ஸ் அனுப்பி பேசாமல் வந்துருங்க, அவங்க அண்ணன் தம்பி எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஃபீலர்ஸ் எல்லாம் வந்தாங்க. முக்கியமான இப்போ இருக்கிற முக்கிய புள்ளிகளும் அப்போல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்தாங்க. அப்போது வந்து கலைஞர் சொன்னாராம், சக்கரபாணியை நம்பாத, தம்பியை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதே மாதிரி கூப்பிட்டு வந்தே, டே போங்கடா வேலையை பார்த்து, ராமச்சந்திரனை விட்டு நாங்கள் போக சொல்கிறியான்னு கேட்டாராம். இப்போது ராமவரம் தோட்டம்னாலே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க. அது எப்படி சார் அந்த கிச்சன் வந்து அந்த எந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும் சார்? எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க? ஆமாம் சார், ரவுண்ட் த கிளாக் ஆளுங்க இருப்பாங்க சார். என்னென்னா இப்போ அது மதியானத்தில் நாங்கள் போனால் நாங்கள் போவோம் தோட்டத்தில், டிரைவருங்க அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க எல்லாருமே. நான் டிரைவர் மாத்திரம்னா அங்கே பார்த்தா அவர் சொல்கிறார், சார் விஐபிக்கு தான் வந்து சாப்பிட்டாங்க சார், டிரைவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், நாங்கள் போக மாட்டேன், நான் இப்போ மேலே போயிடுவேன். அப்போது கேட்டேன் என்ன சாப்பாடு போடுறாங்க, நாங்கள் என்ன மேலே சாப்பிட்றோமோ அதுதான் கீழே இருக்கும். சிக்கன்னா சிக்கன், மட்டன்னா மட்டன், ஃபிஷ்ஷுன்னா ஃபிஷ் எல்லாம் வருவாங்க. அதாவது நான் இப்போ அவர் மணின்னு ஒருத்தர் இருந்தார், சமையல்காரங்களே 5-6 பேர் இருப்பாங்க சார். நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அதே நேரத்தில் இன்னொரு இமேஜும் இருக்குது. இப்போ ராமவரம் தோட்டம்னாலே வந்து அடியாட்கள்லாம் இருப்பாங்க, எம்ஜிஆர் ஒரு பிடிக்கலாம் கூப்பிட்டு அடிச்சுடுவார், அந்த மாதிரிலாம் நடக்கும். சும்மாங்க, அதெல்லாம் ராங், இன்னும் தவறான நியூஸே கொடுக்குறாங்க. அப்படிலாம் அடிக்க பிடிக்கலாங்க எப்படிங்க? ஏன்னா உரிமையில் அடித்து அதுக்கப்புறம் பணத்தையும் கொடுத்து அடிச்சுடுவார். அது வந்து இப்போ இப்போ வீட்டில் ஸ்டாப் பண்ண என்ன தப்பு பெரிய தவறு பண்ணாங்கன்னா உடனே அடிப்பார். அடிச்சா அவன் அடிச்சுவார். அடித்தா அவன் சொல்லுவான், எனக்கு இன்றைக்கி பெரிய யோகா அடிக்க போகுதுன்னு வந்து சொல்லுவான் அவன். ஏன்னா கூப்பிட்டு காசு கொடுப்பார். என்னடா அடி வாங்கினியா, இந்தா காசு கொடுத்துருவார். தவறு செஞ்சால் அந்த மாதிரி வீட்டில் பார்த்துருக்கேன். ஆளுங்களெல்லாம் வச்சு ஆள் அடிக்கிறது, ஸ்டண்ட் யூனிட் பண்ணி அதெல்லாம் சும்மாங்க. இப்போது உங்களுடைய திருமணம் நடந்த அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட நேரம் அப்படி கேள்வி. ஆமாம், என் மேரேஜ் வந்து April 30th 1980 நடந்தது. இது February March டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சரி. அப்படி அப்போ தான் எலெக்ஷன் கேம்பெயின் போகிற அன்றைக்கி தான் என் கல்யாணம். வந்து என் கல்யாணம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் கிளம்பி போயிட்டேன். அப்போ எந்த மாதிரி மண்ணில் இருந்தார் சார் அவர்? அந்த ஆட்சி கலைக்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாருங்க அன்றைக்கி. அதாவது அவர் சிஎம் இருந்தால் என் கல்யாணம் அவ்வளோ நடந்துமானே தெரியாது. ரொம்ப ஆக்டிவாக அவரே வந்து எல்லாம் தாலி எடுத்து கொடுக்குறது, மாப்போசியை பேசி கொடுத்து
வரவேற்பை கொடுக்கறது எல்லாமே அவர் நல்லா இல்ல பண்ணார். ஒரு கோபம் ஏமாற்றம் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அந்த திரும்பி வருவேன்ற ஒரு தைரியம் வந்து ஏன்னா அப்பதான் அந்த எம்பி எலெக்ஷன் தோத்து இருந்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் சட்டசபை தேர்தல் ஆமா. அப்படிதாலும் ஜெயிச்சோம் நம்பிக்கை. 2 சீட் தான் வந்து போகுது எம்பி எலெக்ஷன். ஆமா அப்படிதாலும் ஜெயிச்சோன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. கண்டிப்பா ஜெயிச்சுவேன்னு சொல்லிட்டாரு அவர். இப்போ இவங்க மேல நம்பிக்கை போனதால தான் இப்போ ஆரம்பி இவங்களால அந்த க்ரௌட் புல்லிங் கிடையாதுன்றதுக்காக தான் ஒரு ஜெயலலிதாவை இது பண்ணான்னு சொல்லலாமா? இல்லை அவர் அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ்க்கு அவருக்கு இவரால் போக முடியாத இடத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஓட் கேச்சர்ஸ் வேணும் இல்லையா, ஆமா அதுக்கு அவர் ஆளுன்னா ஜெயலலிதா அனுப்பிவிட்டார். இனிஷியலாக ஆரம்பியும் அதெல்லாம் ஓகே தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல, அது பயங்கரமாக இருந்தது. அவர் கடைசி காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதாவை சேர்க்கும் போது அவருக்கு ஆரம்பி பிடிக்காம போயிடுச்சா? அந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு குரூப் இல்லை பிடிக்காமல் போச்சுன்னு சொல்லலை, எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர். கடைசி காலத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நட்பு எப்படி இருந்துச்சு?